என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் எல்லாம் உன்னை செயல்பட விடாமல் முடக்கி வைத்திருக்கிறது அல்லவா? அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நிரந்தர தீர்வினைத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த 2 பொருளை உன்னுடைய பூஜை அறையில் நீ மறைத்து வைத்தால் போதும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ வேண்டியதும் விரும்பியதும் உன்னிடத்திலே நிச்சயமாக வந்து சேரும். இந்த அப்பனின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. உடனடியாக நடக்கும் என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு. ஆனால் இதனை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக படிப்படியாக முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீயே எதிர்பார்க்கின்ற விஷயங்கள், நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கண்கூடாகவே உன் கைகளில் கிடைப்பதை நீயாகவே பார்ப்பாய். என் தங்கமே, உன்னை ஒருவர் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களா? பரவாயில்லை, ஒதுக்கி வைத்துவிட்டு போகட்டும். அவருக்கு உன்னை உன்னோடு சேர்ந்து இருப்பதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று நீ முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை, அப்படி என்றால் நீ மறுபடியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயா? சரி, பரவாயில்லை. அந்த முயற்சி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது. நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ அடைவதற்கெல்லாம் முயற்சிகளை செய்யும் பொழுது என்றாவது ஒரு நாள் அதை நீ அடைந்து விடுவாய். யாரும் வேண்டாம் என்று தனிமையில் இருக்கின்றாயா? பரவாயில்லை. தனிமை கூட சில சமயங்களில் உனக்கு நல்ல விஷயங்களைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் அப்படி இருக்கிறாய் என்பதற்காக நீ வேதனைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ பரவாயில்லை என்று விட்டுவிடக்கூடாது. அது என்னென்ன விஷயங்கள் என்று உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, இதை நீ செய்துவிட்டால் நீ இருக்கும் இடத்தில் உனக்கு சந்தோஷம் என்பது எப்போதும் நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் ஒருவருக்கு என்றாவது ஒரு நாள் கஷ்டம் வருகிறது, என்றாவது ஒரு நாள் வேதனை வருகிறது என்றால் பரவாயில்லை. எந்த நேரமும் கஷ்டங்களும் வேதனைகளும் தான். சந்தோஷம் என்ற ஒன்றை வாழ்க்கையில் ஒரு நொடி கூட அனுபவிக்க விடமாட்டேன் என்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் என்றால் அதை பரவாயில்லை, நான் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன் என்று ஒருபோதும் நீ உன் மனதில் நினைத்து கொண்டு வேதனையில் புலம்பிக் கொண்டு இருக்காதே. அதுபோல நீ செல்கின்ற இடத்தில் நிச்சயமாக உனக்கான மரியாதை கிடைக்கவில்லை என்றால், உன்னை யாருமே சரியாக மதிக்கவில்லை என்றால், அது உன் இல்லத்திலும் சரி வெளியிலும் சரி உனக்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் அதையும் நீ பரவாயில்லை என்று விட்டுவிடக்கூடாது. உனக்கான மரியாதை எங்கிருந்தாலும் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும். அது கிடைக்காத இடத்தில் அதற்காக நீ பரவாயில்லை என்று விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம், நீ செய்கின்ற வேலைக்கு உனக்கு பாராட்டு கிடைக்காமல் இருப்பது, அதையும் பரவாயில்லை என்று நீ நினைத்து விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, செய்கின்ற வேலைக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அதற்குரிய பாராட்டு உனக்கு கிடைத்தே தீர வேண்டும். அப்படி உனக்கு ஒரு இடத்தில் கிடைக்காமல் போகிறது என்றால், உன்னை விட்டுவிட்டு அது மற்றொருவருக்கு கிடைக்கிறது என்றால், இதையெல்லாம் நீ வாழ்க்கையில் பரவாயில்லை என்று ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதில் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். சில விஷயங்களை அத்தனை சாதாரணமாகவெல்லாம் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை போன்ற விஷயங்கள் எப்பொழுதுமே நீ கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் உனக்கு சொல்ல வந்த அந்த 2 விஷயங்கள் நீ உன்னுடைய பூஜை அறையில் மறைத்து வைக்க வேண்டும். உனக்கான செல்வமானது
தொடர்ந்து உன்னிடத்திலே வந்து கொண்டேதான் இருக்கும். ஏதோ ஒரு செயலின் மூலமாக அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டேதான் இருப்பாய். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாற்றத்தை அடையும். அந்நேரத்தில் என் குழந்தையே, நீ செய்த பரிகாரத்தினுடைய பலனை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் சொல்லும் பொழுது நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிகாரங்கள் என்பது தெய்வங்களுக்கு நீ செய்வது. அதனால் யாரிடத்திலும் பணத்தை கொடுத்து நீ ஏமாந்து விடக்கூடாது. அந்த பொருளை தருகிறேன், இந்த பொருளை தருகிறேன், இத்தனை கொடுங்கள், இந்த பூஜை செய்ய வேண்டும், அந்த பூஜை செய்ய வேண்டும் என்று உன்னிடத்திலே பணத்தை யாரேனும் கேட்டால் அவர்களிடத்திலே கொடுத்து நீ ஏமாந்து விடாதே. என் பிள்ளையே, சில பரிகாரங்கள் உன் வீட்டிலேயே உன்னிடத்திலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் நீ செய்தாலே உன்னுடைய தெய்வங்கள் மகிழ்ந்து உனக்கான அன்பையும் அருளையும் உனக்கு கொடுப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, அப்பன் எப்பொழுதும் உனக்கு பரிகாரங்களை பற்றி சொல்வது இல்லை. சில சமயங்களில் முக்கியமான சில பரிகாரங்களை பற்றியோ, சில பூஜைகளை பற்றியோ, சில தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியோ சொல்கிறேன் என்றால் அதில் என் குழந்தைக்கு நன்மைகள் இருக்கிறது என்பதனால்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ அதனை மட்டும் சரியாக செய்து வந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய பலனானது உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால் என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் எதையும் சாதாரணமாக உனக்கு சொல்லிவிடவில்லை. என் குழந்தைகள் எத்தனை பேர் இதனை செய்து பல பல பலன்களை எல்லாம் கண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உனக்கு இந்த அப்பன் இன்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்ற பொருள் என்னவென்று நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, கல்லுப்பு என்பது ஏற்கனவே பல பரிகாரத்திற்கு உபயோகப்படுத்தி இருக்கிறோம். எந்த ஒரு பொருளிலும் நீ அதனுடைய சக்தியை அதிகரிக்க வேண்டுமானால் அதனோடு பச்சை கற்பூரத்தை நீ சேர்க்க வேண்டும். ஒரு பொருளில் இருக்கின்ற சக்தியை அதீத சக்தியாக மாற்றி காட்டும் சக்தியானது பச்சை கற்பூரத்திற்கு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. அதனால்தான் உன் அப்பன் ஏற்கனவே உனக்கு குங்குமத்தோடு பச்சை கற்பூரத்தை சேர்த்து நெற்றியில் வைக்க சொல்லி இருக்கின்றேன். அதற்கான பலன்களை எல்லாம் நீ அடைந்திருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இந்த கல்லுப்பை எடுத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி குவளையில் அதில் பாதி அளவு உப்பை நிரப்பிய பிறகு அதனோடு ஒரு சிறு துண்டு வசம்பினையும் பச்சை கற்பூரத்தையும் நீ வைக்க வேண்டும். அதன் பிறகு மேலும் கல்லுப்பினை போட்டு அந்த இரண்டு பொருட்களும் தெரியாதபடி நீ மூடிவிட வேண்டும். வசம்பு என்பது வெளியில் தெரிய வேண்டாம். நீ மூடி வைத்துவிட்டு அதற்கு பூஜைகள் செய்ய வேண்டும். அதற்கு தீபாராதனை நீ காட்ட வேண்டும். தெய்வங்களுக்கு செய்கின்ற பூஜைகளோடு அதற்கும் சேர்த்து நீ பூஜைகள் செய்ய வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.